படரணும். அந்த படராமல் நம்மளுக்கு அப்படி தனியா நிக்கிறனால, அந்த செடிய வந்து வீட்ல வைக்கும்போது, நம்மளுக்கு வந்து அது மேல் நோக்கி போகிற மாரி போகும். மண்ணை தொடாது. சரி. அப்பங்கும்போது, அத வீட்ல வச்சீங்கன்னா, அதோடைய இதுவே மாறி போயிருது. ஆனால் வீட்டில் வைத்து வளர்க்கும்போது, அது பூ பூத்த பிறகு, எல்லாம் என்னக்கா அது பூஜை பண்ணதுக்கு உகந்ததுன்னு நெனைக்கிறாங்க. இவள் வந்து அந்த ஒரு தன்மை உடையவளாக இருப்பாள். ஆசைகள் இல்லாதவளாக துளசி இருந்திருக்கா. இவள் வந்து ஆசைகள் நிறைந்தவள், உலகத்தை ஆளும் தன்மை உடையவள். அப்போ அவளுக்கும், இவளுக்கும் டோட்டல் நேர் எதிராக இருப்பதினால், அது 2யும் பக்கத்துல ஒண்ணா வைக்கவே வைக்கக்கூடாது. முடியாது. ஆ. அப்பங்கும்போது அவள் அதாவது தொட்டாச்சினி வந்து படர்ந்த நிலையில் இருக்கிறனால, அவள் பூத்த உடனே அந்த பூ பூக்கும். தொட்டாச்சினிங்க பூத்த உடனே தான் நம்ம வந்து அவகிட்ட போய் வரம் கேட்கணும். வரம் கேட்க தொட்டுட்டு வரம் கேட்கணும். செருப்பு போடக்கூடாது. செருப்பு போடாம தொட்டுட்டு, "எனக்கு நெறைய பணம் குடு. என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும்." எந்த வரம் கேட்டாலும் கொடுப்பாள். அவ காளி அம்சம் இல்லையா? ஆ. அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். தொட்டுட்டு கேட்டா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான். அத வந்து பூஜை பண்ணணும்னு அவசியம் இல்ல. நீங்க எந்த இடத்துல போனாலும், உங்க கண் எதிர தொட்டாச்சினிங்க இருந்ததுன்னா, உடனே செருப்ப கழட்டிட்டு, "எனக்கு இது வேணும் குடு." அப்படி சொல்லிட்டு டக்கு டக்குன்னு தொட்டு ஸோ தொட்டு நெறைய கேட்கறது. நெறைய பேருக்கு தெரியாது. ஸோ தொட்டாச்சினி அதாவது எங்க பார்த்தாலும் வந்துட்டு அவ காளி நெறைய பேருக்கு தெரியாது. விளையாடுவோம். தொட்டு அத சுருங்குறத பார்த்து விளையாடுவோம். ஏன் ரீசன் அத அது தொட்டு காளி அத தொட்டு வரம் கேட்டா அந்த காளி குடுப்பா அப்படிங்கிறது எனக்கே இப்பதாம்மா தெரியும். நானே நெறைய இடத்துல போய் விளையாடுவேன். அத பார்த்துட்டு தொட்டு பார்ப்பேன். தொட்டாச்சினிங்க அப்படி சொல்லி தொட்டு பார்ப்பேன். அவ ஒரு காளி அவகிட்ட இவ்ளோ எது கேட்டாலும் குடுப்பா. இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லும்போது தான் தெரியுது. ரீசன் தெரியும். என்னன்னா, நம்மள பெண்கள வந்து தொட்டோன அப்படி சுருங்குவா. சுருக்குன்னு கோவம் வந்துரும். ஆ. வெட்கப்படுவாள். ஆ. தொட்டால் அவ வந்து ஒரு நளினம் கொடுப்பாள். ஆ. ஒரு ஆண் மகன் தொடும்போது, சுருக்குன்னு கோபம் வருதுல்ல. ஆண் மகன் தொடும்போது அவ ஒரு நளினத்தோடும் வெட்கப்படுவாள். அந்த ஆண் ரொம்ப ரசிப்பான். ம். அது வந்து அந்த பெண் அதாவது தொட்டாசினிங்க தொடும்போது, அந்த இலையின் அடிப்பாகத்தில் ஒரு பை போன்ற ஒரு அமைப்பு உண்டு. அதிலிருந்து நீர் வந்து கொட்டும். நீர் கொட்டுனோனே அது சுருங்கிரும். ம். 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 அதனால தான் அவள் பெண்ணுடன் ஒப்பிட்டு இருக்கிறா. அதான் அவள் காளி அம்சத்துக்குரியவளாக காட்சி கொடுக்கிறாள். ஓ. அதனால தான் அந்த சுருக்கத்துக்கும், பெண்ணுக்கும், காளிக்கும் தொடர்பு இருக்கிறதுனால, ம். அவளை கொண்டு இவளை வந்து துளசியுடன் வைப்பது மிக தவறாக ஒண்ணாக 2 இருக்கும். தேவதைகளையும் சேர்த்து வைக்கக்கூடாது. வைக்கக்கூடாது. இது சரி. இவள் வந்து இவளுடைய லட்சுமி அம்சம் வேற, அவளுடைய அம்சம் வேற. ம். ம். மகாலட்சுமி சாத்வீகமாக இருப்பாள். காளி வந்து அப்படி கிடையாது. ஆக்ரோஷ தன்மை உடையவள். ஆனா கேட்டவுடன் கொடுக்கக்கூடியவள். அதனால தொட்டாசினிங்கியே தரையில் படுற மாரி வளர்க்கணும் ஒழிஞ்சு, மேல ஏறுற மாரி வளர்க்கக்கூடாது.